நண்பர்களே, போன வாட்டி DJI மைக் ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கும் ரிசீவரும் வந்து கனெக்டே ஆகாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நான் இதை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பேன். எனக்கே டவுட் இருந்துச்சு, என்னடா ஃபோனில் பேசுகிற சவுண்டும் இதில் சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது போல், நமக்கு தான் வந்து ஒரு ஹாப்பினஸில் வந்து சவுண்டு வந்து வித்தியாசம் தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில வீடியோலாம் பார்க்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ரிசீவரில் வந்து ஒரு க்ரீன் லைட் வந்து விட்டு விட்டு எரியும். அது விட்டு விட்டே எரியக்கூடாது, அது வந்து கண்டினியூஸாக இருந்தால் தான் மைக்கும் ரிசீவரும் கனெக்ட் ஆச்சுன்னே அர்த்தமா. அது தெரியாமல் ஃபோனு கூடயும் மைக் கனெக்ட் ஆகலை, ரிசீவ் கூடயும் மைக் கனெக்ட் ஆகாமல் தற்கூரி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கேன். அதனால் திருப்பி இந்த வீடியோவில் வந்து மைக்கை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி ஃபோனுக்கும் மைக்குக்கும் டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. திருப்பி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் வந்து கவர்லாம் இருக்காது. அதனால் திருப்பி வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா இதுதான் மைக்கு, இதுதான் உள்ள அந்த பேக்கு. எல்லாத்தையும் திருப்பி ப்ராப்பராக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி ஒரு வீடியோ எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இங்கே அப்படி அங்கே வந்து கவர் வந்து அந்த கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இது கொடுத்த கவரு. இதுதான் மைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சிலிக்கான் ஜெல் இருக்குது. அப்புறம் அந்த மேக்னெட், இந்த மேக்னெட்டை போன வாட்டி நான் அன்பாக்ஸே பண்ணல. இந்த மேக்னெட் இந்த வாட்டி விரிச்சு அது இதில் பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருவோம். கொஞ்சம் தொலைய போகுது. இங்கே எதுவும் இருந்துச்சு, இந்த கேப் இருந்துச்சு. இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் மொத்தமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இது கேபிள், இது மேக்னெட்டு, அப்புறம் அது உள்ளது இருக்குது சிலிக்கான் ஜெல்லு, இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து திருப்பியும் எடுத்துக்குவோம். இதுதான் மைக்கு, மைக்கோட கேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா DJI மினி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா, போட்டிருக்கு. மினி 2 போட்டிருக்கு. மினி 1 வந்து எதுவுமே போட்டிருக்காது, அப்படியே ப்ளைனாக இருக்கும். இங்கே வந்து சார்ஜ் இண்டிகேட் பண்ணோம். போன வாட்டி சார்ஜ் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயிண்ட்டும் ஏறிச்சு. அது எத்தனை வாட்டி சார்ஜ் போடுறோம் ஏறல. இங்கே வந்து தான் அந்த மேக்னெட் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அப்புறம் அந்த 3.5 mm ஜாக்கை வந்து இங்கே வந்து மாட்டிக்கலாம். அது எப்படி லாக் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனால் அது வந்து அங்கே பண்ணிக்கலாமா. அது மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி காட்டுறேன் ஃபோன்லேயே. பார்த்திங்கன்னா மைக்கு ரிசீவரு, இந்த ரிசீவருக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க சி ஜாக்கு, இது ஃபோனில் மாட்டுறதுக்கு. இது வந்து நம்ம இந்த இப்படி எடுத்துட்டோன்னா இது ஓப்பன் ஆகிடும். இங்கே தெரியுதா, இந்த பாயிண்ட்டும் வந்து லாக் ஆகணும். இந்த ரெண்டும் லாக் ஆகிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா இப்படி வச்சு உள்ள ட்ரே மாதிரி தள்ளணும். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அது டைட்டாக தான் இருக்கும், போக போக வந்து லூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். தள்ளியாச்சு. இந்த க்ரீன் லைட்டு இப்போ விட்டு இடத்துல இந்த இது தான் போன வாட்டி பார்த்து தொலையாக விட்டுட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் அப்படி உங்களுக்கு இன்னொன்று டவுட் இருந்துச்சுன்னா மீமோன்னு ஒரு ஆப் இருக்கும், DJI ஆப் தான். அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கனெக்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆப்லேயே தெரிஞ்சிடும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மைக்கை வந்து நம்ம ஃபோனில் மாட்டிடுவோம். இது மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, நின்றுச்சு. DJI மைக்கு இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது, ஸ்ட்ராங்கில் இருக்குது. இப்போ வந்து நான் பேசுகிறது வந்து இப்போ தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். சுற்றி ஏகப்பட்ட சவுண்டு போயிட்டுருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். வெளியே பாட்டெலாம் கூட ஓடுது. இப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. போன வாட்டி பண்ண மிஸ்டேக் வந்து திருப்பி வந்து பண்ணக்கூடாது. ஆனால் திருப்பி அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருப்பேன். இந்த இன்னொரு மைக் வந்து திருப்பி நடத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மைக்கு வந்து போட்டிருப்பேன். அந்த மைக்கு ஓப்பன் பண்ணியாச்சு, அப்போ பார்த்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போயும் வந்து மைக் கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. நான் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நினச்சி நான் பாட்டுக்கு தனியாக பேசிட்டே இருந்தேன். பார்த்தா ஆவாதான். சரி, இந்த மைக் வந்து நம்ம வச்சுட்டு மேக்னெட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நான் வந்து மாட்டிக்கிறேன். இப்போ மாட்டியாச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. அந்த மேக்னெட்டை எடுத்து நம்ம அதிலே ஒட்டிப்போம். ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் டிஜேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இங்கே வந்தீங்கன்னா ஆனால் அந்த போட்டால் ஸ்க்ராட்ச் உள்ளன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அதுக்குன்னு போடாமலே இருக்க முடியும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஆஹா, செமையாக இருக்கே. இங்கே வைப்போம். இது வேறு DJI இந்த லோகே வந்து பார்க்க ஒரு மாதிரி பிராண்ட்லியாக செமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. நார்மல் மேக்னெட் தான், ஆனால் வந்து அவுட் சைடு வந்து ஸ்டீல் போல், இந்த சைடுலாம் ஸ்டீல் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேக்னெட் தான்.
அது மேலே ஒரு கோட்டிங்குமே கொடுத்து போட்டுருக்காங்க. இந்த 2 மேக்னெட்டும் ஒட்டுதான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. இங்கே வேற வச்சு இல்லை, இந்த மேக்னெட் வச்சு இந்த மேக்னெட் மேலே வைக்கலாம். தள்ளுது தெரியுதா? என் கை உள்ளே போகுது தெரியுதா? ஐயோ, ஸ்டார்டிங்கில் உடச்சி போட்டுருவோம் போல். செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டுது. செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டுதுங்க. இப்போ கேஸில் வந்து வச்சு பார்க்கலாம் ஒட்டுதா இல்லையா. உள்ளே ஒட்டுது பார்த்தீங்களா? இப்போ மைக்கில் ஒன்று போட்டு பார்ப்போம் எப்படி ஒட்டுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 360 டிகிரி திரும்புறது. எப்படி வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். மைக் 1ல் இந்த இதெல்லாம் இல்லை, இதில் தான் இருக்குது. அப்புறம் இந்த கலராக மாற்றிக்கலாம். அதை நம்ம ப்ளூ கலரில் வந்து மாற்றிப்போம். இப்போ இதில் வந்து இந்த மைக் இதை ஓட்டி பார்ப்போம். இது இங்கே வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரமாட்டேங்குது. ஆனால் அதுவே எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி மாட்டிக்கிச்சுன்னா கூட இழுக்கிறது வந்து இது வச்சு இழுத்துப்பேன். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. கொஞ்சம் நகம் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம், நான் நகம் கட் பண்ணிடுவேன். அதனால் கஷ்டமாக இருக்குது. இந்த பட்டனை இங்கே கொடுத்ததுக்கு வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருக்கலாம். நான் இப்படி பிடிச்சி மேக்னெட்லாம் ஒட்டும்போது பட்டன் அழுத்தி விட்டுருவேன். அன்லிங்க் எதனா ஆகிட போகுது. பார்த்திங்கன்னா இப்படி ஈஸியாக ஒட்டிக்கலாம். இப்போ கேஸ்குள்ளேயும் நம்ம ஈஸியாக வச்சுக்க முடியும். இதை வந்து இப்படி ஒட்ட முடியுமா? இதையும் இப்படி ஒட்ட முடியுது. அதனால் பிரச்சனை இல்லை, கரெக்டான சைஸில் தான் இருக்குது. பாருங்கள், இப்படி பர்ஃபெக்டாக வந்து உள்ளே போய் லாக் ஆகுது. அதனால் எப்படியும் இதையும் உள்ளே வந்து வச்சுக்கலாம். அதை இங்கே வச்சா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. கேஸில் வந்து இந்த கேஸ் வந்து அன்றைக்கி படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு 2 வாட்டி டபுள் டேப் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு 2 வாட்டி டபுள் டேப் போட்டிருக்கா. அப்புறம் ஆன் ஆஃப்க்கு 2 செகண்ட்ஸ் பிடிக்கணும்னு போட்டிருக்கா. பேரிங் மோட், அந்த பேரிங் பட்டனை 2 செகண்ட்ஸ் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் பட்டனை இதை பாருங்கள், இந்த லிங்க் பட்டன் தெரியுதா? இந்த லிங்க் பட்டனை 2 செகண்டுக்கு அழுத்தி பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை பண்ணவே இல்லை போன வாட்டி. அதனால் கனெக்டே அவன் வந்து தனித்தனியாக பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு, இனிமேட்டு கரெக்டாக இருந்துப்போம். இப்போ வந்து ஒரு மைக்கு நம்ம வந்து ப்ளூ கலர் போட போகிறோம். அதை இந்த மைக்கு போடுவோம். இந்த ஒயிட் கலரை வந்து எடுத்துகிட்டு இதை வச்சுருவோம். இது இருக்குல்ல, இதில் இருக்க அந்த ப்ளூ கலர் வந்து போட போகிறோம். ப்ளூ கலர் இதெல்லாம் ப்ளூ போட்டாச்சு. இந்த ஒயிட்டு தூக்கி எங்கே இருந்துச்சோ அங்கேயே வந்து போட்டுருவோம். இன்னொரு மைக்கு வந்து எல்லோ கலர் போடலாமா, ஆரஞ்சு கலர் போடலாமா? எல்லோ ஆரஞ்சா ஆரஞ்சே போயிடும். ஆரஞ்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்னெட் தான். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், மாட்டிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டும் 2 உள்ளே போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா 2 பிளாக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா எதுக்கு இதை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் 1, பிளாக் கலர் 2. இந்த கிளிப் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஈஸியாக கழட்டலாம். இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக அப்படி தூக்கி பண்ணிங்கனாலே வந்துடும். உடச்சலாம் எடுக்க தேவையில்ல. இதுதான் வந்து மேலே இந்த முசுல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இப்படி தான் மைக் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் மைக்கு, குட்டியாக தான் இருக்குது. ஆனால் வெயிட் வந்து ஒரு 11 கிராம்ஸ் இருக்குது. போன இது வந்து 10 கிராம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சட்டையிலலாம் மாற்றினீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கிடுது. என்ன டாமி தொங்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடுது. மற்றபடி இந்த மைக் வந்து ஓகே தான், நினச்சி வாங்கிக்கோங்க. நான் வந்து இதை வந்து 11,000க்கு வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.